தமிழ் இலக்கணம் வந்துட்டு 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நிறைய இலக்கணங்கள் இருக்குது. அதில் நிறைய வகைகளும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்துட்டு அதோடைய பெயர்கள் வகைகளை மட்டுமே வந்துட்டு நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்துட்டு 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இலக்கணம். இலக்கணம் வந்துட்டு 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 வகையாக இருக்குது. உயிரெழுத்துக்கள் 12, அது குறில் நெடில்னு பிரிக்கலாம். மெய் எழுத்துக்கள் 18, வல்லினம், மெல்லினம், இடையினம்னு நம்ம பிரிக்கிறோம். சார்பு எழுத்துக்கள் 10, உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பு எழுத்துக்களோட வகைகளையும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த உயிர்மை, ஆயுதம், அது எல்லாத்தையுமே வந்துட்டு டீட்டெயில்டாக நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மேலே வந்துட்டு உங்களுக்கு இப்போ பின்னும் பண்ணுறேன். பார்க்காதவங்க அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சொல் வந்துட்டு 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சுற்றெழுத்துக்களை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு இயல்பின் அடிப்படையில், இன்னொன்று இடத்தின் அடிப்படையில். இயல்பு அடிப்படையில் அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பிரிக்கலாம். இடத்தின் அடிப்படையில் அண்மை, செய்மை, இடைமை சுட்டுன்னு 3ஆக பிரிக்கலாம். வினா வந்துட்டு 2, அகவினா, புறவினா. பெயர் சொல் வந்துட்டு 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர்னு பிரிக்கலாம். அது இல்லாமல் பெயர் சொல்ல வந்துட்டு இன்னும் 2 வகையாக பிரிக்கலாம். இடுகுறி, காரண பெயர் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அந்த இடுகுறி காரண பெயரை வந்துட்டு நம்ம இனிமே ஃபர்தராக எப்படி பிரிக்கலாம்னா, இடுகுறி வந்துட்டு 2 வகையாகவும், இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னும், காரண பெயரை காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர்னும் பிரிக்கலாம். தொடர் வந்துட்டு 3 வகை. எழுவாய், செய்யப்படு பொருள் தொடர், பயனிலை தொடர்னு 3ஆக பிரிக்கலாம். அணி வந்துட்டு நிறைய வகைகள் இருக்குது. பட் நமக்கு வந்துட்டு இது மட்டும்தான் இருக்குது. சொல்லணி வந்துட்டு இரட்டுற மொழிதல், ஸ்லேடை அணி. பொருள் அணியில் வந்துட்டு உவமை, உருவகம், ஏகதேச உருவக அணி, தற்குறி பேற்றணி, உயர்வு நவிழ்ச்சி அணி, இயல்பு நவிழ்ச்சி அணி, வேற்றுமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, பிரிது மொழிதல் அணி, இல்பொருள் உவமை அணி அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஆகு பெயர் வந்துட்டு 6ஆக பிரிக்கலாம். இதுலேயும் நிறையா இருக்குது. நமக்கு வந்துட்டு 6 மட்டும் பார்த்தா போதும். பொருள், இட, காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு பிரிக்கலாம். வழக்கு 2ஆக பிரிக்கலாம். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு கடியில் வந்துட்டு இலக்கணம் உடையது, இலக்கணம் இல்லாதது, அதாவது இலக்கண போலி, அப்புறம் மருவு. தகுதி வழக்கில் வந்துட்டு இடக்கரட்டக்கல், மங்களம், குழுவு குறி அப்படின்னு 3ஆக பிரிக்கலாம். போலி வந்துட்டு 3 வகை. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. அதுக்கப்புறம் முற்றும் போலி ஒன்று இருக்குது. முற்றும் போலி இன்னும் 3 வகையாக முதற் முற்று, இடைமுற்று, கடைமுற்றுன்னு பிரிக்கலாம். வினைமுற்று வந்துட்டு நம்ம 2 வகையில் பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று கடியில் வந்துட்டு இறந்த கால வினைமுற்று, நிகழ்கால வினைமுற்று, எதிர்கால வினைமுற்று அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து வந்துட்டு குறிப்பு வினைமுற்று. அதுக்கப்புறம் எச்சம். எச்சம் பார்த்திங்கன்னா பெயரெச்சம், வினையச்சம், முற்றெச்சம் அப்படின்னு 3 வகையாக இருக்குது. அதில் பெயரெச்சத்துக்கு அடியில் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். வினையச்சத்தில் வந்துட்டு தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம், அப்புறம் முற்றெச்சம் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் வகைப்படுத்தலாம். இப்போ வந்துட்டு எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் தனித்தனியாக. இலக்கணம் 5 வகை. உயிரெழுத்துக்கள் 2, மெய்யெழுத்துக்கள் 3, சார்பு எழுத்துக்கள் 10, சொல் 4, சுட்டெழுத்து வந்துட்டு 2, சுட்டெழுத்து அந்த இன்னொன்று இட வகையில் வந்துட்டு 3 இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு வினை எழுத்துக்கள் 2, பெயர் 2, இடுகுறி பெயர், காரண பெயர் அதுக்கடியில் 2 2 வருது. அதுக்கப்புறம் தொடர் 3 வகை. அணி வந்துட்டு சொல்லணி, பொருளணி 2 வகை. அதுக்குள்ளே இன்னும் உங்களுக்கு டிவிஷன்ஸ் நிறைய வருது. ஆகு பெயர் வந்துட்டு 6 வகை. வழக்கு வந்துட்டு 2 வகை. போலி வந்துட்டு 4 வகை. இங்கே முற்றுப்பொழி நான் தனியாக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி முற்றுப்பொழியும் போலிக்கடியில் தான் வரப்போ 4 வகைப்படும்னு சொல்லலாம். அடுத்து வினைமுற்று, அது வந்துட்டு 2 வகை. எச்சம் வந்துட்டு 2 வகை. முற்றெச்சம். எச்சம் வந்துட்டு 3 வகை. முற்றெச்சம் தனியாக கொடுத்துருக்கு. ஆனால் பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம் 3 வகை தான். நன்றி.